பலமா ஸ்டாலின் அண்ணன் தான். ஏன் ஸ்டாலின்? ஸ்டாலின்னா அவர் செய்கிறாரு. ஏதோ இப்போ 3000 கொடுத்தாரு. ஃப்ரீ பஸ் விட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து இப்போ பஸ் ஃபேர் ஒரு மாதத்தில் 1000 எங்களுக்கு இதுவார். கஷ்டமாக வருவோம் நான் பஸ் ஃபேரில். இப்போ ஃப்ரீயாக வர்றதுனால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அவர் அண்ணன் வர்றது. அதனால் இப்போவும் அவர் தான் வருவார். நான் அடித்து சொல்கிறேன். அதனால் அவருக்கு தான் நானும் ஓட்டு போடுவேன். நான் எல்லாம் கேட்டாங்களே, நான் வந்து முக ஸ்டாலின் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மாதம் 1000 எனக்கு இந்த விதவி காசு கூட நான் வாங்கலை. அப்புறம் அட்டைக்கும் 1000 நான் வாங்கலை. எதுவுமே வரல எனக்கு. ஆனால் எனக்கு மாதம் ஃப்ரீ. நான் பஸ்ஸில் வரேன். அந்த ஒரு சத்தியத்தை வச்சு தான் நான் ஓட்டு போடுறேன். ஏடிஎம்கே. அதாவது இப்போ இருக்கிற ஆட்சி 4 வருஷம் 6 மாதம் ஆட்சி பார்த்தாச்சு. அந்த 6 மாதங்கிறத விட 7 மாதம் ஆகி போய் 8 மாதம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்படி ஒன்றும் மக்களுக்கு திருப்திகரமாக இல்லை. முதல்ல அரசாங்கம் நமக்கு செய்ய வேண்டிய கடமை தான் சொல்லணுமே தவிர அது போய் இலவசம்னு கொச்சை வார்த்தை பண்ணுறது எப்படி? அது தப்பு தானே. நம்ம பைசா, நம்ம பெண்களுக்கு பஸ்ஸு இலவசம், பெண்களுக்கு அது இலவசம். இவங்களை யார் கேட்டால் பெண்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே? கண்டிப்பாக இல்லை. நான் பார்த்தாலும் நான் யூடியூப்பில் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக இருந்து ஒரு பொருளை கொடுத்தா போகிறோம். நீங்கள் பொருளை கொடுக்குறீங்கன்னா அந்த பொருள் தரமாகவே இல்லையே. எந்த பொருள் கொடுத்தாலும் இப்போ வந்து ஒரு 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 இப்போ 1 லட்சம் பேர் கொடுக்குறீங்கன்னா 1 லட்சம் தரமாக கொடு. இந்த வாரம், அடுத்த வாரம் 1 வாரம் கழித்து கொடுங்க. ஒன்று தப்பு இல்லை. கொஞ்சம் கேப் போட்டு கொடுக்கலாம். ஆனால் இவங்க மொத்தமாக எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஸ்டாக் வச்சு அதில் ஒன்றுமே இல்லையே. இப்போதைக்கு ஏடிஎம்கே கூட்டணி நல்லா இருக்கு. 3 கட்சி பெருங்கட்சி அதில் கூட்டம் இருக்கலாம். ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம்.